ஹாய் பசங்களா, நீங்க டிஎன்ஏ கவுன்சிலிங் போறீங்க அப்படின்னா, வர மேல நமக்கு டிஎன்ஏ கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் ஆயிடும். உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் அது எல்லாமே ஓப்பன் ஆயிடும். ஸோ நீங்க என்னென்ன சர்டிஃபிகேட் எல்லாமே வந்து இப்ப ரெடி பண்ணி வச்சுக்கணும். எந்த மாரி ரெடி பண்ணி வச்சுக்கணும், யார் யாருக்கெல்லாம் என்னென்ன சர்டிஃபிகேட் அப்ளிகபிள், இந்த மாதிரியான எல்லா கன்ஃப்யூஷனும் கிளியர் பண்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஓகேவா? ஸோ நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோல டிஎன்ஏ கவுன்சிலிங் பத்தி டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதில் ஷார்ட்டாக சொல்லியிருப்பேன். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவைப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பேன். அது இல்லாமல் தனியாக ஒரு வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னேன் இல்லையா, அந்த வீடியோ தான் இந்த வீடியோ. ஸோ உங்கள் கூடவே படிச்சுட்டு இருக்க டிஎன்ஏ கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ண ரெடியாக இருக்க உங்கள் எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஒரு பார்ட் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா நிறைய முக்கியமான விஷயங்களை நான் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா? ரைட். ஸோ இப்போ நம்ம டிஎன்ஏ கவுன்சிலிங்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் டிஎன்ஏ கவுன்சிலிங் போகிறதுக்கு முன்னாடி எதை நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடியே இருந்தாலும் மொதல் விஷயம் நீங்கள் என்ன செக் பண்ணணும் அப்படின்னா, உங்களோட எல்லா டாக்குமெண்ட்லேயும் நேம் ஒரே மாதிரி இருக்கான்னு பாருங்கள். ஓகேவா? ஸ்பெல்லிங்கு, இனிஷியல் போட்டிருக்கீங்களா? இனிஷியல் போடல அப்பா பேர் சேர்த்துருக்கீங்க அப்படின்னா அப்பா பேர் எப்படி சேர்த்துருக்கீங்க? இனிஷியல் போடலன்னா எல்லாத்தையும் இனிஷியல் போடாமல் இருக்கணும். இனிஷியல் போட்டிருந்தா எல்லாத்தையும் இனிஷியல் போட்டிருக்கணும். சப்போஸ் ஏதாவது ஒன்று சேஞ்ச் ஆயிருந்துச்சு அப்படின்னா அந்த இதை மட்டும் கொஞ்சம் மாற்ற ட்ரை பண்ணுங்க. சப்போஸ் அதில் இதில் கொடுத்துருக்க டாக்குமெண்ட்ஸ் இல்லாமல் வேறு டாக்குமெண்ட் அப்படின்னா பிரச்சனை கிடையாது. ஆனால் உங்களோட மார்க் ஷீட்டில் நேம் வந்து சேமாக இருக்க மாதிரி பார்த்துக்குங்க. ஏன்னா என்னோட மார்க் ஷீட்டில் எங்கள் அப்பாவோட பேரில் சின்ன சேஞ்ச் ஆகிடுச்சு 10th மார்க் ஷீட்டில். அதை சேஞ்ச் பண்ணுறதுக்கு எங்கள் அம்மா 2 வருஷம் அலைஞ்சாங்க. 2 வருஷம் வந்து நான் படித்தது சிபிஎஸ்சி அப்படிங்கிறதுனால டெல்லிக்கு போயிட்டு நியூஸ் பேப்பரில் நிறைய ஆட்ஸ்லாம் கொடுத்து அதெல்லாம் யாரும் இது பண்ணாத அப்ஜெக்ட் பண்ணாத நேரத்தில் அதுக்கப்புறம் தான் வந்து எனக்கு மார்க் ஷீட்டே வந்துச்சு. அதாவது என் 10th மார்க் ஷீட்டே நான் வந்து 12th வாங்குறப்ப தான் 12th மார்க் ஷீட் எப்போ தந்தாங்களோ அப்போ தான் 10th மார்க் ஷீட் நான் வாங்கினேன். ஏன்னா ஒரு சின்ன சேஞ்ச் ஆகிடுச்சு. ஓகேவா? எங்கள் அப்பாவோட பேரில் ஒரு சின்ன சேஞ்ச் ஆனதுனால அதை மாற்ற பண்ண சொல்லியிருந்தாங்க. அதுக்கு 2 வருஷமாக எங்கள் அம்மா போராடி அதுக்கப்புறம் தான் மாற்றினாங்க. இப்போ அதுலனால தான் எல்லா டாக்குமெண்ட்லேயும் ஒரே பேர் ஒரே இது, வேறு எந்த பேரும் மாறக்கூடாது. எப்படி நேம் கொடுத்துருக்கீங்களோ அதே மாதிரி கொடுத்துருங்க. சில பேருக்கு அந்த வெங்கடேஷில் அதில் கேக்கு பதிலாக ஜிக்கு பதிலாக கே அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். அந்த மாதிரியான தப்பை மட்டும் பண்ணாதீங்க. இப்போவே செக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? நீங்கள் இந்த வயசில் இருக்கிறதுனால உங்களோட எஜுகேஷனை காரணம் காட்டி நீங்கள் ஈஸியாக வந்து மாற்றுறதுனா கூட மாற்றிடலாம். ஏதாவது ஹையர் அஃபிஷியல்கிட்ட போயிட்டு பேசி இது பண்ணி கூட மாற்றிடலாம். ஸோ சப்போஸ் ஏதாவது மாறி இருந்துச்சு அப்படின்னா இப்போவே சேஞ்ச் பண்ணுங்க. உங்களோட எல்லா டாக்குமெண்ட்டையும் ஒரு ஃபைலில் பக்காவாக வந்து மெயின்டைன் பண்ணிட்டு வாங்க. இதுக்கப்புறம் நீங்கள் எங்கே போகிறதாலும் சரி, காலேஜ் போனாலும் சரி, இல்லை நீங்கள் ஏதாவது இன்டர்வியூக்கு போனாலும் சரி, இல்லை ஏதாவது கவர்மெண்ட் ஜாப் போனாலும் சரி, எங்கே போனாலுமே அந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே ஒரே நேமில் இருந்தால் தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நேம் மாறி இருந்தால் பிரச்சனை வரும். ஓகேவா? இப்போ டிஎன்ஏ கவுன்சிலிங்குள்ளே போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு விஷயம் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். அதுக்கு என்ன தேவை அப்படின்னா ஃபஸ்ட்டு நேமு உங்கள் 10th 12th 11th மார்க் ஷீட்டில் என்ன நேம் இருக்கோ எப்படி இருக்கோ அதே மாதிரி டைப் பண்ணுங்கள். இதை நீங்கள் ஃபில் பண்ணுறப்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக உங்கள் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் பக்கத்தில் வச்சுட்டு நீங்கள் ஒன்றா ரெஃபர் பண்ணி தான் நீங்கள் வந்து எழுதணும். எதுவுமே வந்து அப்படியே ரெஃபர் பண்ணாமல் எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி போடாதீங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணால் உங்கள் நேமு, உங்கள் மொபைல் நம்பரு, உங்களுக்குன்னு ஒரு தமிழ் மொபைல் நம்பர் வாங்கி வச்சுக்கங்க. ஏன்னா இதுக்கப்புறம் நீங்கள் காலேஜ் போகிறீங்க, உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு மொபைல் தேவைப்படும். ஸோ உங்கள் மொபைல் நம்பர் வாங்கி வச்சுங்க. சப்போஸ் இல்லாதவங்க அப்பாவோட நம்பரோ இல்லை அம்மாவோட நம்பரோ கொடுத்து வச்சுருங்க. ஓகேவா? அதே மாதிரி உங்களுக்கு தனி இமெயில் ஐடி கண்டிப்பாக இருக்கணும். இது வரைக்கும் இல்லை அப்படின்னா நீங்கள் இப்போ ஓப்பன் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. ஓகேவா? ஸோ இதெல்லாம் நீங்கள் கொடுத்த அப்புறம் மொபைல் நம்பர் கொடுத்த அப்புறம் அது ஓடிபி கேட்கும். அதுக்கு ஒரு பாஸ்வேர்ட் செட் பண்ணணும். அதெல்லாம் செட் பண்ணதுக்கப்புறம் ஒரு அக்கௌண்ட் கிரியேட் ஆகும். அந்த அக்கௌண்ட் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் திரும்பி நீங்கள் லாகின் பண்ணணும். உங்கள் மொபைல் நம்பருக்கும் உங்கள் பாஸ்வேர்டு இல்லை இமெயில் ஐடியை கொடுத்து இல்லை பாஸ்வேர்டை கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். லாகின் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணணும். ஓகேவா? நிறைய டீட்டெயில்ஸ் கேட்கும். நீங்கள் எங்கே படிச்சீங்க, 10th மார்க்ஸ் எவ்வளோ, 12th மார்க் எவ்வளோ, 11th மார்க் கேட்கும், எல்லாமே கேட்கும். அது எல்லாத்தையும் ஒன்றா உட்காந்து பொறுமையாக உட்காந்து இது பண்ணுங்க. ஆரம்பித்த மொதல் வாரமே வந்து நிறைய பேர் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சதுனா நிறைய சிஸ்டம் கிராஷ் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் கவலையே படக்கூடாது. நீங்கள் உட்காந்து நிதானமாக பொறுமையாக பண்ணுங்கள். சப்போஸ் எனக்கு அந்த நிதானம் இல்லை அப்படின்னா ஒரு 1 வீக் கழிச்சு நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அப்போ வந்து உங்களுக்கு அந்த ரஷ்லாம் இருக்காது, அந்த டிராஃபிக் ஆகலாம் அவ்வளோ இருக்காது. நீங்கள் ஈஸியாக பொறுமையாக இது பண்ணலாம். பட் என்ன கேட்டிங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் பண்ணுறது பெஸ்ட். ஓகேவா? அது ஃபர்ஸ்ட் விஷயம். ஓகே. ஸோ இப்போ அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் மேண்டட்டரி டாக்குமெண்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அகாடமிக் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே தேவை. அகாடமிக் சர்டிஃபிகேட் என்னது? 10th மார்க் ஷீட் கண்டிப்பாக இருக்கணும். ஓகேவா? 10th மார்க் ஷீட் எல்லார் கையிலையும் இருக்கும். அந்த 10th மார்க் ஷீட்டில் உங்கள் நேமு, டேட் ஆஃப் பர்த், அப்பா பேர், அம்மா பேர் எல்லாமே சேமாக இருக்கா அப்படிங்கிறத மட்டும் செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது இதை நீங்கள் டாக்குமெண்ட் ஃபில் பண்ணுறப்பையும் அதே 10th மார்க்ஸ்லாம் கேட்கும் இல்லையா, அதை நீங்கள் ஃபில் பண்ணுறப்பையும் இதை பார்த்து எக்ஸாக்டாக எப்படி பண்ணியிருக்காங்களோ அதுதான் நீங்கள் ஃபில் பண்ணணும். மாற்றி ஃபில் பண்ணிடாதீங்க. ஓகேவா? ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா
11th மார்க் ஷீட். 11th மார்க் ஷீட் எல்லார்ட்டையும் இருக்கும். ஸோ 11th மார்க் ஷீட்ல எக்ஸாக்ட் நேமு எல்லாமே வந்து சேமா இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்க ஃபில் பண்ணுங்க. 12th மார்க் ஷீட். 12th மார்க் ஷீட் வந்து உங்களுக்கு ஒரு கன்சாலிடேட்டட் மார்க் ஷீட் கிடைச்சிரும். ஓகேவா? நீங்க அத மட்டும் நீங்க போட்டாலே போதும். எக்ஸாக்ட் மார்க் ஷீட் வாங்க கூட அவசியம் கிடையாது. உங்க ஸ்கூல்ல கன்சாலிடேட்டட் மார்க் ஷீட் குடுப்பாங்க. அது நீங்க எடுத்து போட்டுட்டாலே போதும். ஓகேவா? கடைசியா வந்து ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட், ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் டிசி வந்து உங்க ஸ்கூல்ல குடுத்துருவாங்க. அத பத்தி உங்களுக்கு எந்த கவலையும் தேவை கிடையாது. ஒரு நாள் எல்லாருமே கூப்பிட்டு ஸ்கூல்ல குடுத்துருவாங்க ஆக்சுவலா. நீங்க போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டு, இது எல்லாத்தையுமே ஸ்கேன்டு காப்பி. ஸ்கேன்டு காப்பி தான் நீங்க அப்லோட் பண்ணணும். இந்த டிஎன்ஏ கவுன்சிலிங் மொத்தமுமே ஆன்லைன் தான். ஸோ இது எல்லாத்தையுமே நீங்க ஒரு நெட் சென்டர்ல போயிட்டு, யாருமே வந்து அந்த இதெல்லாம் பண்ணாதீங்க. போட்டு ஃபோன்ல ஃபோட்டோ எடுக்கிறது, பிடிஎஃபா மாத்துறதெல்லாம் பண்ணாதீங்க. ஏன்னா டீட்டெயில்ஸ் மிஸ் ஆகும். அழகா போய் ஒரு நெட் சென்டர்ல போய் உட்காந்து, ஸ்கேனர் காப்பி இருக்க ஒரு நெட் சென்டர்ல போய் உட்காந்து, இந்த இதெல்லாம் கொடுத்து ஒவ்வொன்னா பிடிஎஃபா வாங்கி வச்சுக்கோங்க. அதுதான் பெஸ்ட். ஓகேவா? சப்போஸ் அந்த வசதி இல்லாத பசங்க, சப்போஸ் எங்க சைடுல எதுவும் இல்ல, கிராமமா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல, ஏன்னா எல்லா கிராமத்துலயும் இந்நேரத்துக்கு இருக்கும். சப்போஸ் இல்லன்னா, அந்த சமயத்துல நீங்க ஃபோட்டோ எடுத்துக்கிறது பெஸ்ட். பட் ஆனா நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்க ஸ்கேன்டு காப்பியா வச்சுக்கிறது பெஸ்ட் எப்பயுமே. ஓகேவா? அடுத்தது, இதெல்லாம் வந்து ஐடென்டிட்டி சர்டிஃபிகேட்ஸ். ஐடென்டிட்டி சர்டிஃபிகேட் என்ன அர்த்தம்? உங்களோட ஐடென்டிட்டியை பேஸ் பண்ண சர்டிஃபிகேட்ஸ். ஃபர்ஸ்ட் விஷயமே என்னது? நம்ம எல்லா இந்தியன்ஸுக்கும் உள்ள மெயினான விஷயமே ஆதார் கார்டு தான். அந்த ஆதார் கார்டு தான் உங்களோட ஐடென்டிட்டியை கிரியேட் பண்ணுறது. அந்த ஆதார் கார்டை கையில் எப்பயுமே வச்சுக்கோங்க. அது கேட்குற இடத்துல நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் யாருக்காக அப்படின்னா, நீங்கள் ஜென்ரலாக நீங்கள் போகிறீங்க, ஜென்ரல் கேட்டகரியில் போகிறீங்க அப்படின்னா அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் உங்களுக்கு தேவை கிடையாது. இல்லாத பட்சத்தில் நீங்கள் வந்து அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போகணும். சப்போஸ் நீங்கள் கேட்டகரி வைஸ் போகிறீங்க அப்படின்னா, கேட்டகரி வைஸ் கூப்பிடுவாங்க தனியாக. ஸோ அப்போ நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் உங்களுக்கு இருக்கணும். அது நீங்கள் காமிச்சா தான் அதுக்கேற்ற மாதிரி அவங்க இது பண்ணுவாங்க. ஓகேவா? அடுத்தது நேட்டிவ் சர்டிஃபிகேட். நேட்டிவ் சர்டிஃபிகேட் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஆல்ரெடி 12th வரைக்கும் நீங்கள் தமிழ்நாடு தான் படிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் நேட்டிவ் சர்டிஃபிகேட் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. சப்போஸ் நீங்கள் வெளியூரில் படிச்சுட்டு டிஎன்ஏ கவுன்சிலிங்காக நீங்கள் திரும்பி ஊருக்கு வரீங்க அப்படின்னா, அப்போ நீங்கள் நேட்டிவ் சர்டிஃபிகேட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அப்போ தான் தெரியும் நீங்கள் தமிழ்நாட்டில் சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதான் சொல்லியிருக்கேன், இஃப் அப்ளிகபிள் அப்படின்ட்டு. ஓகேவா? அடுத்தது ஸ்பெஷல் ரிசர்வேஷன்ஸ். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நிறைய ரிசர்வேஷன்ஸ் இருக்கும் இல்லையா? நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா? ஸோ இந்த ஒவ்வொருலையுமே வந்து தனித்தனி கோட்டா வச்சிருப்பாங்க. அந்த கோட்டாவில் வர டிஃப்ரெண்ட் பீப்புள் இருக்கும். அவங்களோட தான் நீங்கள் போட்டி போடுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷன்ல என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் ஒன்று இருக்குது. அதாவது உங்கள் குடும்பத்திலேயே நீங்கள் தான் மொதல் கிராஜுவேட் அப்படின்னா உங்களுக்கு ஒரு முன்னுரிமை கொடுப்பாங்க. அந்த முன்னுரிமையை நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும். ஓகேவா? அது ஃபர்ஸ்ட் விஷயம். இன்கம் சர்டிஃபிகேட். இந்த இன்கம் சர்டிஃபிகேட் யாருக்கெல்லாம் தேவைப்படும் அப்படின்னா, இந்த பிலோ பாவர்ட்டி லைன். அதாவது அதான் சொல்லுவாங்க, பிலோ பாவர்ட்டி லைன் அப்படின்னா வருமான வரி கோட்டுக்கு கீழே இருக்க மக்கள். ஸோ அவங்களா இருந்தீங்க அப்படின்னா, அப்போ வந்து உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா, அதுக்கு ஒரு தனி ரிசர்வேஷன் இருக்குது. அந்த ரிசர்வேஷன் நீங்கள் கிளைம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, அதுக்கு வருமான வரி சர்டிஃபிகேட் வந்து கண்டிப்பாக வேணும். ஓகேவா? அடுத்தது ஸ்பெஷல் ரிசர்வேஷன்ஸ்ல திரும்பி எக்ஸ் சர்வீஸ்மேன். நான் சொன்னேன் இல்லையா, எக்ஸ் சர்வீஸ்மேன் இருக்கும், எமினன்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சன் இருக்கும், பிடபிள்யூடி இருக்கும். ஸோ நீங்க எக்ஸ் சர்வீஸ்மேன்னா அதுக்கு ஒரு சர்டிஃபிகேட் இருக்கும். அந்த சர்டிஃபிகேட் நீங்க வாங்கி வச்சுக்கணும். சப்போஸ் நீங்க வந்து எமினன்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சன், அதாவது நேஷனல் லெவல் காம்படிஷன் கலந்துட்டீங்க, இல்ல பிரைஸ் வின் பண்ணீங்க, இல்ல வந்து 10th 9th 11th 12th எப்பயாவது பண்ணீங்க அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் கையில வச்சுக்கோங்க. அது வந்து உங்களுக்கு எலிஜிபிலிட்டி பொறுத்து அவங்க கூப்பிடுவாங்க. அடுத்தது பிடபிள்யூடி, பிசிக்கலி பர்சன் வித் டிசபிலிட்டி அப்படின்னா அது பிசிக்கலி சேலஞ்ச் பர்சன், அதுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கவர்மெண்ட் வந்து கொடுப்பாங்க ஆக்சுவலி. ஸோ அந்த கவர்மெண்ட்ல கொடுத்த சர்டிஃபிகேட் நீங்க கையில வச்சுக்கணும். ஓகேவா? அப்பதான் நீங்க அந்த கேட்டகரியில இருக்கிறத நீங்க கிளைம் பண்ண முடியும். ஓகேவா? அதுதான் கான்செப்ட். அடுத்தது முக்கியமான விஷயம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் பார்த்தீங்கன்னா, இது எல்லா சர்டிஃபிகேட்டுமே நீங்க என்ன பண்ணணும், பிடிஎஃபா வச்சுக்கணும். போட்டோவா வச்சுக்கிறது ஐ டோன்ட் திங்க் இட் வில் பி அ குட் திங் ஆக்சுவலி. ஏன்னா போட்டோ மாத்துறப்ப குவாலிட்டி சேஞ்ச் ஆகிற விஷயம்லாம் இருக்கும். பிடிஎஃபா வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு குவாலிட்டி எங்கேயும் சேஞ்ச் ஆகாது, எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன் இருக்காது. அந்த வெப்சைட்ல அவங்க ஜேபிஜி அந்த இமேஜ் ப்ராம்ப்ட் எல்லாமே கொடுத்துருப்பாங்க தான். ஆனால் பிடிஎஃபா வச்சுக்கிங்கன்னா உள்ள இருக்கிறது எதுவுமே ஆல்டர் ஆகாது, எந்த குவாலிட்டியும் வந்து மாறாமல் இருக்கும். ஸோ எப்பயுமே என்ன பண்ணணும், ஒவ்வொரு டாக்குமெண்ட்டையும் பிடிஎஃபா மாற்றி உங்களுக்கு ஒரு ஜிமெயில் இருக்கு இல்லையா, அப்போ உங்களுக்கு ஒரு டிரைவ் இருக்கும், அதில் நீங்கள் அப்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நான் 10th படிக்கிறப்ப பண்ணது எனக்கு இப்போ வரைக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதை மாதிரி நீங்கள் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்தது அவங்க என்ன கேட்பாங்கன்னா, சைஸ் வந்து ஷுட் பி 150 KB to 1 MB தான் இருக்கணும். ஸோ நீங்கள் ஹையர் ரெசல்யூஷன்லாம் ஃபோட்டோ எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு 2 MB 3 MB அதில் 30 MB 40 MBலாம் போயிடுச்சு அப்படின்னா அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அதை பிடிஎஃபாக ஃபஸ்ட்டு கன்வெர்ட் பண்ணிவிட்டு அந்த பிடிஎஃபாக கம்ப்ரஸர்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்கும். சும்மா நீங்கள் வந்து பிடிஎஃப் கம்ப்ரஸர்னு பண்ணினாலே அதுவே வந்து காட்டும். அதில் நீங்கள் அப்லோட் பண்ணி கம்ப்ரஸ் பண்ணி திருப்பி டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது 1 MBக்குள்ளே வர மாதிரி பார்த்துக்குங்க. ஓகேவா?
வந்ததுக்கப்புறம் அதை நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை தவிர்த்து முக்கியமான டாக்குமெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. எல்லார்கிட்டயும் வந்து கையில பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இருக்கும். ஆனா, நீங்க டிஜிட்டலா ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கணும். டிஜிட்டல் ஃபோட்டோவா இருக்கணும். அந்த டிஜிட்டல் ஃபோட்டோ நீங்க ஷேர் பண்ற மாரி இருக்கணும். ஸோ அந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ முக்கியம். நீங்க இந்த மாரி இந்த லேடீஸ்லாம் கேர்ள்ஸ்லாம் வந்து இந்த மாரி அந்த அஸ்தெட்டிக்கா அந்த மூஞ்ச மூடிட்டு போஸ் இருக்கிறது, அந்த ஃபோட்டோ அதெல்லாம் இருக்கக்கூடாது. ஒரு ப்ராப்பரான பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோனா எப்படி இருக்கணும்? அதாவது இந்த கிராப் இருக்கு இல்லையா? இது மட்டும் தான் தெரியணும். ஸ்டாண்டர்டா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா நின்னு எடுக்கிற மாரி இருக்கணும். ஒரு நார்மல் ஃபார்மல் ஷர்ட்ல இருக்கிற மாரி பார்த்துக்கங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ இந்த சைடு நின்னு எடுக்கிறது, அப்புறம் இந்த ஹோல் பிக்சர் போடுறது அதெல்லாம் இருக்கக்கூடாது. ஓகேவா? ஃபோட்டோ அப்புறம் சிக்னேச்சர். சிக்னேச்சர் நம்ம எதுவும் பண்ண தேவையில்ல. நீங்க ஜஸ்ட் நீங்க நோட் புக்ல ஒரு ஒயிட் ஷீட்ல உங்க சைன் நல்லா அழுத்தி போட்டுட்டு, அத ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்து வச்சுக்கங்க. அந்த ஃபோட்டோவ கம்ப்ரஸ் பண்ணி கரெக்ட்டா பிடிஎஃப் போட்டு வச்சுட்டீங்கன்னா, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ ஃபோட்டோ அப்படின்னு சொல்லி பிடிஎஃப் வச்சுக்கங்க. சிக்னேச்சர் அப்படிங்கிற பிடிஎஃப் வச்சுக்கங்க. அத நீங்க எங்கெங்கெல்லாம் கேட்குறாங்களோ அங்கங்கலாம் அப்லோட் பண்ணுங்க. இவ்வளோதான். ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ் மட்டும் நீங்க முக்கியமா எடுத்து வச்சுக்கணும். டிஎன்ஏ கவுன்சிலிங் போறீங்க அப்படின்னா, இத முன்னாடி ரெடி பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா, அந்த சமயத்துல உங்களுக்கு தலைவலி தேவை கிடையாது. அதுக்காக தான் சொல்றேன். ஓகேவா? ஸோ மெயில் ஆரம்பிச்சிரும். ஸோ ஆரம்பிச்ச உடனே போய் இது பண்ணி நிக்காதீங்க. ஒரு 2, 3 டேஸ் கழிச்சு போனீங்கன்னா, டிராஃபிக்லாம் இல்லாம நீங்க பொறுமையா வந்து அப்லோட் பண்ற மாரி இருக்கும். ஓகேவா? ரைட். ஸோ ஆல் தி பெஸ்ட் பசங்களா. நல்ல காலேஜ் கிடைக்கணும். இன்னும் அடுத்தடுத்த வீடியோஸ்ல முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையும் கவர் பண்றேன் நானு. ஸோ ஒவ்வொரு வீடியோவா பாருங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழ கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்களுக்கு கிளியர் பண்றேன். ஓகேவா? பாய் பசங்களா.